இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இணைந்திருப்பது வெள்ளி வணக்கம் நித்ரா நிகழ்ச்சியோடு. ஒரு கல்விச்சாலை திறக்கப்படும் பொழுது 1000 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றது என்று கூறப்பட்ட வாசகம் எல்லோருக்குமே தெரிந்த பிரபலமான வாசகம். அந்த அளவுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்தவர்களாக இருக்கிறோம். 1926 என்ற அந்த காலப்பகுதியிலே இலங்கையிலே தலைநகரிலே, அது மத்திய கொழும்பிலே ஒரு சைவ பாடசாலை, ஒரு தமிழ் பாடசாலை, கலவன் பாடசாலை உருவாக்கப்படுகிறது. அது இன்று நூற்றாண்டை தொட்டு நிற்கின்றது. அந்த பெரு விழாவின் நிமித்தமாக நாங்கள் 2 அதிதிகளை இன்றைய நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கிறோம். வணக்கம். 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 கொழும்பு விவேகானந்தா கல்லூரியினுடைய அதிபர் திரு மூக்கப்பிள்ளை மூவேந்தன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். அதே போல கொழும்பு விவேகானந்தா கல்லூரியினுடைய பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளர் திரு கணேசன் முருகானந்தன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுக் கொள்வோம். பெருவிழாவை பற்றி நிறைய பேச வேண்டும். எப்படி இருக்கிறது ஐயா? எதிர்வரும் 24ஆம் தேதி நூற்றாண்டு காண போகும் நமது கல்லூரியினுடைய பெருவிழா ஏற்பாடுகளினுடைய விவரங்களை பகிர்ந்து. நாங்கள் தலைநகரிலே 100 ஆண்டுகளை கொண்டாடுகின்ற 100 ஆண்டு பூர்த்தியாகின்ற ஒரு தமிழ் கலவன் பாடசாலை என்ற வகையிலே பெருமை கொள்கின்றோம். எங்களது இந்த நூற்றாண்டு விழாவின் தொனிப்பொருளாக நூற்றாண்டின் பெருமை விவேகானந்தா என்ற தொனிப்பொருளை நாங்கள் பிரதானமாக கொண்டிருக்கின்றோம். நூற்றாண்டே விவேகானந்தாவினால் பெருமை கொள்கின்றது என்பதுதான் அதன் அடிப்படை அம்சமாக அமைகின்றது. அந்த வகையில் நாங்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி முதல் இன்று வரை எங்களது பாடசாலையின் நூற்றாண்டு தொடர்பாக பல்வேறு செயல் திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றோம். அதாவது நூற்றாண்டுக்காக 100 நிகழ்ச்சிகள், 100 செயல் திட்டங்கள் என்று நாங்கள் முன்னெடுத்து வந்த நிகழ்ச்சிகளிலே இதுவரை 90 நிகழ்ச்சி திட்டங்களை பழைய மாணவர்கள் பல கோடிக்கணக்கான ரூபா செலவிட்டு பூர்த்தி செய்திருக்கின்றார்கள். பழைய மாணவர்களால் புத்தெழுச்சி பெற்ற ஒரு பாடசாலை என்ற பெருமை விவேகானந்தா கல்லூரிக்கு உண்டு. அந்த வகையில் அனைத்து பழைய மாணவர்களையும் இணைத்து கொண்டு நாங்கள் பாடசாலையின் அபிவிருத்தி, எதிர்கால விருத்தி, எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக பல்வேறு நடைமுறைகளை கையாண்டு வருகின்றோம். நாளை நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள், பிரதான கொண்டாட்டங்கள் நாளை ஆரம்பமாகின்றன. அதில் முதலாவது விடயமாக எங்களது பாடசாலை பழைய மாணவர்களும் பாடசாலை அபிவிருத்தி சங்கமும் பாடசாலை சமூகமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள மாபெரும் நடைபவனி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த எங்களது நாட்டிலே இருக்கின்ற நிலவுகின்ற சூழலை மையமாக வைத்துக்கொண்டு நாங்கள் எந்த விதமான வாகனங்களுக்கும் அனுமதி வழங்காது எங்கள் அனைத்து பழைய மாணவர்களையும் ஒன்று திரட்டி கொண்டு இதனை ஒரு பெரு விழாவாக செய்ய இருக்கின்றோம். பாடசாலை முன்றலிலிருந்து ஏர்ஃபோர்ஸ் மைதானம் வரை சுமார் 3.5 கிலோமீட்டர் ஒரு நடைபவனி நடைபெற இருக்கின்றது. அந்த நடைபவனி அநேகமாக விவேகானந்தா கல்லூரியின் ஒரு திருவிழாவாகத்தான் நடைபெற இருக்கின்றது. என்னவென்றால் எந்த விதமான வாகனங்களையுமே அதில் நாங்கள் பயன்படுத்தாமல் கல்வி அமைச்சு எங்களுக்கு விதித்திருக்கின்ற கட்டுப்பாடுகளை அடிப்படையாக கொண்டு, அதே போன்ற இன்று நாட்டில் நிலவுகின்ற சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு எங்கள் பழைய மாணவர் சங்கமும் பாடசாலை சமூகமும் அபிவிருத்தி சங்கமும் இணைந்து எந்த விதமான வாகனங்களுக்கும் அனுமதி இல்லாமல் முடிந்தளவு சிக்கனமாக எரிபொருளை பயன்படுத்துகின்ற அல்லது முற்றாக எரிபொருள்களை தவிர்த்து கொண்ட ஒரு பேரணியாக வித்தியாசமான முறையிலே இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஏர்ஃபோர்ஸ் மைதானத்திலே சிறுவர்களுக்கான விளையாட்டு, ஒரு சிறிய இன்னிசை நிகழ்ச்சி, வான வேடிக்கைகள் என்பவற்றோடு நாளைய நடைபவனியை மெருகூட்டியிருக்கின்றோம். அதே போன்று 22ஆம் தேதி எங்களது பேக் டு ஸ்கூல், மீண்டும் பள்ளிக்கு செல்லலாம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை எங்களது பாடசாலையிலே ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அப்போது மூத்த அதிபர்கள், முன்னாள் அதிபர்கள்,
முன்னாள் ஆசிரியர்கள், பாடசாலைக்கு பழைய மாணவர்கள் ஆகியோரை அழைத்து அவர்களை கௌரவித்து அவர்களுக்குரிய ஒரு மிக முக்கிய பெருநாளாக அந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் எங்களது பாடசாலை அமையப் போகின்றது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் 23ஆம் தேதி பழைய பாடசாலை மாணவர்கள், அதே போன்று பழைய மாணவர்கள் பாடசாலை சமூகம் இணைந்த கலை சங்கமம் என்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதிலே கலாச்சார நிகழ்வுகளான நடனம், நாட்டியம், நாடகம் போன்ற பல்வேறு அம்சங்கள் பொருந்திய ஒரு கலை நிகழ்வாக அது நடைபெற இருக்கின்றது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் ஓய்வு நிலை பேராசிரியர் கலாநிதி மௌனகுரு அவர்கள் அந்த நிகழ்விலே பிரதம அதிதியாக கலந்து கொள்ள இருக்கின்றார். அதே போன்று கல்வி அமைச்சின் அதிகாரிகள், பணிப்பாளர்கள், கல்விமான்கள் என்று பெருந்தொகையானோர் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அது கொழும்பு விவேகானந்த சபை மண்டபத்திலே நாளை காலை 23ஆம் தேதி காலை 9 மணி முதல் நடைபெற இருக்கின்றது. எங்களது நூற்றாண்டின் மகுட விழா அல்லது பெருமைமிகு நூற்றாண்டு விழா எங்களது பாடசாலை வளவில் 24ஆம் தேதி நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த நிகழ்விலே முழுமையாக நூற்றாண்டு விழாவாக நடைபெற இருக்கின்றது. எங்களது பெருமைமிகு இந்திய தூதுவர் திரு சந்தோஷ் ஜா அவர்கள் அன்றைய தினத்திலே பிரதம விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அவர்களோடு எங்களது கல்வி அமைச்சின் சுவாமி விபுலானந்தரின் கொள்ளுப்பேரன் அவர்கள் ஒரு விசேட அதிதியாக கலந்து கொள்ள இருக்கின்றார். சமய தலைவர்கள் ஆசீர்வாதத்தோடு கல்வி அமைச்சின் அதிகாரிகள், கல்விமான்கள் நிறைந்த ஒரு சபையாக அந்த சபையிலே எங்களது பாடசாலைக்கு முத்தாய்ப்பு வைக்கின்ற மாதிரி ஒரு நூற்றாண்டு நினைவு முத்திரை ஒன்று வெளியிடப்பட இருக்கின்றது. நாணய குற்றி ஒன்று வெளியிடப்பட இருக்கின்றது. இதெல்லாம் நூற்றாண்டை ஒட்டி எதிர்வரும் 24ஆம் தேதி நூற்றாண்டு தினத்திலே, பாடசாலை ஸ்தாபகர் தினத்திலே நாங்கள் முன்னெடுக்கப்பட இருக்கின்ற நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து கொழும்பில் இருக்கின்ற பெருமை மிக்க விவேகானந்தா கல்லூரிக்கும் அதே போன்று கொழும்பு இந்து கல்லூரிக்கும் இடையிலான பழைய மாணவர்களுக்கு இடையிலான சிநேகபூர்வமான ஒரு கிரிக்கெட் போட்டி ஒன்று 29ஆம் தேதி ப்ளூம்ஃபீல்ட் மைதானத்திலே நடைபெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 25ஆம் தேதி எங்களது பாடசாலையின் இந்த நூற்றாண்டு விழாவுக்கு மகுடம் வைக்கின்ற விழாவாக விவேகானந்தம் 100 என்ற ஒரு சஞ்சிகை வெளியிடப்பட இருக்கின்றது. அந்த சஞ்சிகை வெளியீட்டோடு நாங்கள் பாடசாலையிலே நூற்றாண்டுக்காக 100 செயல் திட்டம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை வகுத்து அதன் அடிப்படையிலே செயல்பட்டு கொண்டு சென்றோம். அந்த புத்தகம் விவேகானந்தம் 100 என்கிற புத்தக வெளியீடு எங்களது பாடசாலையின் 100வது நிகழ்ச்சி திட்டமாக நிறைவேற இருக்கின்றது. அதோடு நாங்கள் எங்களது நூற்றாண்டு நிகழ்ச்சி திட்டங்களை முடித்துக்கொண்டு எதிர்கால செயல்பாடுகளுக்காக முன்னெடுத்து செல்ல இருக்கின்றோம். ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடு. அந்த பிரம்மாண்டமான ஏற்பாட்டுக்குள்ளே எத்தனை நுணுக்கங்கள், எத்தனை புரட்சிகரமான சிந்தனைகள். இப்படி அதிபரோடு பேசும் பொழுது எங்களுக்கு அப்படியே புல்லரிக்கிறது. இன்னும் இப்படியெல்லாம் ஏற்பாடுகள் எல்லாம் செய்து எங்களுடைய தமிழ் சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை எப்படியெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு பாடசாலை சமூகம் என்ற ரீதியிலே என்று மிகவும் சிறப்பாக இருக்கிறது. நூற்றாண்டின் பெருமை விவேகானந்தா, ஆக்குக என்ற அந்த கடமை வாசகத்தை கொண்ட அந்த விவேகானந்தா கல்லூரியினுடைய ஒவ்வொரு மாணவனுக்குள்ளேயும் இந்த ஒரு எழுச்சி இருக்கும். அவர்கள் பழைய மாணவர்களாக மாறிய பின்பும் அவர்களுக்குள்ளே தங்களுடைய பாடசாலை, தங்களுடைய அன்னை மீது எத்தனை ஒரு ஈடுபாடும் அன்பும் பரிவும் இருக்குமோ அதே போல தாங்கள் கல்வி கற்ற பாடசாலை மீதும் இருக்கும். அப்படி ஒரு சிறப்பான சிந்தனையோட்டத்துடனான பழைய மாணவர் சங்கம் விவேகானந்தா கல்லூரிக்கு கிடைத்திருக்கிறது. அந்த பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளராக இன்று இணைந்திருக்கிறார் கணேசன் முருகானந்தன் அவர்கள். பழைய மாணவர் சங்கத்தினுடைய ஒத்துழைப்பு இந்த பிரம்மாண்ட விழாவிலே ஒரு பெரிய பங்காக இருக்கிறது. உங்களுடைய அந்த ஆரம்ப திட்டமிடல்கள் இன்று அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கிறது. எப்படி இருக்கிறது இந்த நிலைமை? கட்டாயமாக சுமார் 2 வருடங்களுக்கு முன்பதாக நூற்றாண்டு சம்பந்தமான பழைய மாணவர் சங்கத்திற்கான தேர்வு இடம்பெற்றது. அதிலே பழைய மாணவர் சங்கத்தின் பங்களிப்பு இந்த நிகழ்வில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்,
என்று நாங்கள் மிக சிறப்பாக திட்டமிட்டிருந்தோம். அந்த வகையிலே ஒரு நேர்த்தியான ஒரு நிர்வாக சபையை தேர்ந்தெடுத்து அதன் பின்னதாக அதிபர் அவர்களது ஆலோசனைக்கு அமைய நாங்கள் சில முன்னேற்பாடுகளை செய்து வந்தோம். அந்த வகையிலே அதிபர் அவர்கள் கூறியபோது கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி ஒரு பிரமாண்டமான ஒன்றுகூடல் நிகழ்வு ஒன்றை நாங்கள் நடத்தியிருந்தோம். அந்த ஒன்றுகூடல் நிகழ்விலே மீளவும் எமது பழைய மாணவர் சங்கத்துக்கு நிறைய உறுப்பினர்கள் வந்து இணைந்தார்கள். அவர்கள் இணைந்தது பின்பதாக பாடசாலை ஒரு புத்து உணர்வு புத்தெழுச்சி ஏற்பட்டது. அந்த வகையிலே ஒவ்வொரு தொகுதி மாணவர்களும் தாமாக விரும்பி எமது பாடசாலை மீள புனரமைக்க வேண்டும், வளங்களை எமது இப்பொழுது பயிலும் மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணக்கருவோடு அதிபர் அவர்களது ஆலோசனைக்காக மிக சிறப்பாக, அதாவது பல நகரங்களை தாண்டிய விடயமாக, குறிப்பாக எங்களது ஒரு 3-4 கோடிகளுக்கு அன்னளவாக இந்த அபிவிருத்தி திட்டத்தில் பாரிய பங்களிப்பு செய்திருக்கிறார் பகுதி மாணவர்கள். அதில் குறிப்பாக நாங்கள் ஒரு 20-25 புதிதாக இணைக்கப்பட்ட புதிய செயல் திட்டங்களை செயல்படுத்தினோம். அந்த வகையிலே நூற்றாண்டின் வைபவத்திற்கு மிக பிரதானமான நிகழ்விலே எங்களது பங்களிப்பாக நாளைய தினம் இடம்பெறவுள்ள நடைபவனியை குறிப்பிடலாம். அந்த நடைபவனியிலே சுமார் இதுவரை எங்களிடம் பதிவு செய்யப்பட்டவர்கள் எண்ணிக்கை, பழைய மாணவர்கள் எண்ணிக்கை 4000 தாண்டி உள்ளது. கொழும்பையே நீங்கள் அப்படியே முற்றுகையிட போகிறீர்கள் இல்லையா? ஆமாம். அந்த வகையிலே 2 தினங்களுக்கு முன்னதாக நாங்கள் அரசாங்க வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டதை அடுத்து அதிபரின் ஆலோசனைக்கு அமைய ஒரு புரட்சிகரமான ஏற்பாடாக எரிபொருள் அற்ற ஒரு நடைபவனியாகவே இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. வாகனங்கள் பயன்பாடு, புகை வெளியேற்றம், சூழலுக்கு எந்த விதமான மாசும் அல்ல. நடைபயணியில் கலந்து கொள்பவர்கள் கூட அது ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலை. கட்டாயமாக அந்த மாதிரியான ஒரு நிகழ்வின் பின்னதாக எமது இப்பொழுது பயிலும் மாணவர்களது கலை நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. அதன் பிரதி ஸ்தாபகர் தினம் சுவாமி விவேகானந்தர்களது எண்ணக்கருவில் ஆரம்பமான இந்த பாடசாலை இன்று கொழும்பில் 100 வருடத்தை தாண்டி இருக்கின்றது. அந்த ஸ்தாபகர் தினத்தை அன்றைய தினம் நாங்கள் மிக சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம். அதிபர் கூறியது போல அன்றைய தினம் நாங்கள் ஒரு வெள்ளி நாணயத்தை வெளியிட இருக்கின்றோம். குறிப்பாக அது 100 நாணயங்களே நாங்கள் எங்களது நிகழ்ச்சி நிரலில் இருந்தது. ஆனால் அதன் கேள்விப்பாடு அதிகரிக்க அதனை நாங்கள் 150ஆக இன்றைய நேரத்தில் நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். நாளை எங்களுக்கு கூற முடியாது, இன்னுமே அதிகரிக்கலாம். ஆம், கட்டாயமாக. அதன் போது இலங்கை அரசினால் தபால் திணைக்களத்தினால் வெளியிடப்படுகின்ற எமது பாடசாலை சின்னம் பொருந்திய அந்த முத்திரை தபால் வெளியிடும் வெளியிட இருக்கின்றது. இது இப்பொழுது இருக்கிற நிகழ்வு. அதன் பின்பு நீண்ட காலமாக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான நிகழ்வு, எங்களுக்கும் எங்களது சகோதர பாடசாலையான இந்து கல்லூரிக்கும் இடையிலான ஒரு சிநேகபூர்வமான கிரிக்கெட் போட்டி 29ஆம் தேதி இடம்பெற உள்ளது. அந்த நிகழ்வும் ஒரு பெரிய ஒரு சகோதரத்தன்மையை மேலும் பறைசாற்றி தமிழ் மக்களது எழுச்சிக்கான ஒரு நாளாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. நீங்கள் குறிப்பிட்ட அந்த 2 விடயம், ஒன்று விசேட ஞாபகார்த்த முத்திரை ஒன்றை வெளியிடப் போகிறீர்கள் நூற்றாண்டு விழாவின் நிமித்தமாக. அதே போல ஒரு விசேட வெள்ளி நாணயம் ஒன்றையும் வெளியிடப் போகிறீர்கள், நாணய குற்றி ஒன்றை வெளியிடப் போகிறீர்கள். இதனுடைய பின்னணி எப்படி, இதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது, அந்த மாதிரியான விடயங்களையும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பகிர்ந்து கொள்ளலாம். அதிபர் அவர்களிடமிருந்தும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். இது என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி இந்த நிர்வாக குழு அமைக்கப்பட்ட போது நாங்கள் நூற்றாண்டையொட்டி என்னென்ன செய்ய போகின்றோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வகுத்தோம். அந்த திட்டத்தில் உள்ளடங்குகின்ற ஒரு விடயமாகத்தான் இந்த முத்திரை வெளியீடு, அதே போன்று நாணய குற்றி வெளியீடு அப்படிங்கிறது உள்ளடக்கப்பட்டுச்சு. அதில் பிரதானமாக ஒரு தொகுதி மாணவர்கள் இதுக்குரிய செலவு, இதுக்குரிய ஏற்பாடுகள் இதெல்லாம் நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தொகுதி மாணவர்கள் அதனை பொறுப்பெடுத்து கொண்டார்கள். அவர்கள் இன்று வரை அந்த செயல்பாட்டில் முழுமையாக என்னென்ன வேண்டுமோ அவ்வளோத்தையும் அணுவாக சிந்தித்து அதற்குரிய திட்டங்களை வகுத்து மிக நேர்த்தியாக விடயங்களை முன்னெடுத்து சென்றிருக்கின்றார்கள். ஆகவே இது இப்போ பாடசாலையில் பழைய மாணவர்களால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு, ஒரு பாடசாலையின் வளர்ச்சிக்கு விருத்திக்கு என்ன செய்ய முடியும் என்பதற்கு பாடசாலை எங்களது விவேகானந்தா கல்லூரியின் பழைய மாணவர்கள் மிக சிறந்த உதாரணம். என்ன அப்படின்னு சொன்னால், ஆரம்ப பிரிவுக்கு போகிறதுக்கு பாதை சரியில்லையா, உடனே அதை ஒரு தொகுதி மாணவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆரம்ப பிரிவில் விளையாட்டு பகுதிக்கான ப்ளே ஏரியா இல்லையா, அதனை ஒரு மாணவர் தொகுதி எடுத்துக்கொண்டார்கள். ஆரம்ப பிரிவுக்கு ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இல்லையா, அது ஒரு தொகுதி மாணவர்கள் எடுத்துக்கொண்டார்கள்.
பிரதான மண்டபம் சீர் செய்யப்படவில்லையா, அதை வந்து பார்த்த ஒரு மாணவர் தொகுதியினர் அதனை எடுத்துக்கொண்டார்கள். பிரதான மண்டபத்தை சீர் செய்கிறதுக்காக மட்டும் 6.3 மில்லியன் 63 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. அப்புறம் விளையாடுறதுக்கு எல்லாருக்கும் கிரிக்கெட் அப்படிங்கிறது மிக ஆசையான ஒரு விளையாட்டு. உடனே அதை ஒரு தொகுதி மாணவர்கள் எடுத்து கிட்டத்தட்ட 23 லட்சம் ரூபாய் செலவழித்து கிரிக்கெட் ஹார்ட்பால் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பிச் ஒன்று செய்து கொடுத்தார்கள். இன்னொரு அப்படியே நாங்கள் வரும்போது பாடசாலையில் டான்ஸ் ரூம் எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அதை ஒரு தொகுதி மாணவர்கள் எடுத்து கிட்டத்தட்ட 2 மில்லியன் ரூபாய் செலவில் செய்திருக்காங்க. திருப்பி எங்களுக்கு ஒரு மேத்ஸ்க்கு ஒரு ஸ்மார்ட் ரூம் வேணும் அப்படின்னு கேட்கல, அதுக்கு ஒரு தொகுதி மாணவர்கள் வந்து அதை புனருத்தாரணம் செய்து அதுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் வழங்கி இருக்கின்றார்கள். ஹோம் சயின்ஸ் யூனிட்டுக்கு அப்படி ஒரு தொகுதி மாணவர்கள் வந்திருக்காங்க. லைப்ரரி வந்து ஒரு தொகுதி மாணவர்களால் முழுமையாக நவீனமயப்படுத்தப்பட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் லைப்ரரி எப்படி இருக்கணுமோ அப்படி செய்து கொடுத்துருக்குறாங்க. இங்கிலீஷ் யூனிட்டுக்கு ஒரு தொகுதி மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஸ்கவுட் ரூம் ஒரு தொகுதி மாணவர்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அபிவிருத்தி சங்கத்தால் இது செய்யப்பட்டிருக்கு. எங்களோட ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு ஒரு தொகுதி பெற்றோர்கள் இருக்காங்க. அவங்க என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால் ஸ்கூலுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் ஒன்று செய்து கொடுத்துருக்காங்க. சகல அடிப்படை வசதிகளோடு இணைந்த ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம். இதுக்கெல்லாம் மேலே ஒரு தொகுதி பழைய மாணவர்கள் 4.3 மில்லியன் செலவழித்து முழு ஸ்கூலுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, சோலார் பவரில் மின்சாரம் பெற்றுக் கொடுத்துருக்கின்றார்கள். அப்போ எதிர்காலத்தில் எங்களுக்கு பாடசாலைக்கு 2 லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட ஒரு தொகை மின்சார கட்டணமாக செலுத்தினது வந்து எங்களுக்கு மிச்சப்பட போகுது, மிகுதியாக சேமிக்கப்பட போகுது. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், கல்வி அபிவிருத்தி திட்டங்களுக்காக அதனை பயன்படுத்துவதற்காக நாங்கள் திட்டங்களை அமைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதுக்கு மேலே இப்போ கிளாஸ் ரூம் செப்பரேஷன் ஒன்று வேணும் அப்படின்னு கேட்ட நேரம் அந்த ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எங்களுக்கு நூற்றாண்டுக்கு போது எங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியாத 10-15 செயல் திட்டங்கள் இருக்குது. ஆனால் இப்போ எங்களுக்கு பயோ சயின்ஸுக்கு ஒரு ஸ்மார்ட் டிவி வேணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு தொகுதியினர் பெற்றுக் கொடுக்கின்றார்கள். அப்போ சயின்ஸ் ஃபுல்லாகவே என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் டிஜிட்டலைஸ் கிளாஸாக அவர்களால் மாற்றி கொடுக்க எல்லாம் ஒரு தொகுதி மாணவர்கள் பொறுப்பெடுத்து செய்தது தான் இது என்ன அப்படின்னு சொன்னால், பாடசாலை சமூகம் பாடசாலை மீது நம்பிக்கை கொண்டு பாடசாலைக்குள்ளே வரணும். அதுக்கு உரிய அங்கீகாரத்தை பாடசாலை நிர்வாகம் கொடுக்கணும். இது ரெண்டுமே சரியாக நடந்த போது தான் நான் நினைக்கிறேன் ஏறத்தாழ ஒரு 3.5 கோடி ரூபாய் பெறுமதியான ப்ரொஜெக்ட்ஸ் வந்து நேற்று கூட நாங்கள் ஒரு ஓப்பனிங் செய்தோம். நேற்று சுவாமி விபுலானந்தர் சிலையும் மணிமண்டபமும் விவேகானந்த சபையினரால் புனரமைக்கப்பட்டு எங்களுக்கு நேற்று திறந்து வச்சோம். நேற்று அதே நேரம் நாங்கள் ப்ரைமரிக்கான ஸ்மார்ட் கிளாஸ் ரூமும் திறந்து வச்சோம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், பாடசாலைக்கு என்னென்ன தேவையோ அதை நாங்கள் 100 நிகழ்ச்சிகளாக போட்டு 100 ப்ரொஜெக்டாக போட்டு ஒவ்வொரு பேட்சுக்கும் கொடுத்த நேரம் அதை அவங்க செஞ்சுருக்காங்க. அதுக்கு பிரதான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கடந்த பழைய மாணவர் சங்கமும் சரி, இப்போ இருக்கிற பழைய மாணவர் சங்கம் திரு மீனாட்சி சுந்தரம் திரு முருகானந்தன் தலைமையில் இவர்கள் கெட்டிக்காரத்தனை என்ன அப்படின்னு சொன்னால், வெளியே இருந்த பழைய மாணவர்களை ஒரு விசேட பூஜைக்காக பாடசாலைக்குள்ளே அழைத்து அந்த பிள்ளையார் கையில் பொறுப்பு கொடுத்தது தான். அந்த பிள்ளையார் அவங்கள அந்த வேலையெல்லாம் செய்ய வச்சிருக்கிறாரு. அப்போ இது வரைக்குமே நாங்கள் தீட்டின திட்டங்களில் 90 வேலை திட்டங்கள் நிறைவடைஞ்சிருக்கு. இன்னும் 10 வேலை திட்டங்கள் விவேகானந்தம் 100 புத்தகத்தோட 10வது வேலை திட்டம் முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கு பிறகும் எங்களுக்கு வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறதுக்காக பல தொகுதி மாணவர்கள் இப்போ தயார் நிலையில் இருக்காங்க. ஆகவே இது அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பழைய மாணவர்களால் ஒரு பாடசாலையை உருவாக்கவும் முடியும், இல்லாமக்கவும் முடியும். நாங்கள் நல்ல சைடில் பயன்படுத்துகிறோம், அவர்களும் நல்ல சைடுக்கு வராங்க. சிறப்பாக பாடசாலை சென்று கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக ஒரு நிர்வாகத்தின் மீது கொண்ட நம்பிக்கை தான் அவர்களை அங்கே ஈர்த்து வருகிறது. அந்த வகையில் உங்களுடைய தலைமைத்துவமும் உங்களுடைய வழிகாட்டியும் அந்த பழைய மாணவர்களுக்கு இந்த பாடசாலை மீதான அந்த ஈடுபாடு நம்பகத்தன்மையோடு அவர்கள் நம்பி இந்த
நிகழ்ச்சியை நாங்கள் செய்யலாம், இப்படி நாங்கள் செய்வோம். இதற்கு இப்பொழுது கடமையில் இருக்கக்கூடிய அதிபர் அவர்களுடைய ஒத்துழைப்பும் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தினருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையின் காரணமாக அவர்கள் நிறைய ஈடுபாட்டோடு செய்கிறார்கள். இது எதிர்காலத்திலே மற்றைய பாடசாலைகள் முன்னுதாரணமாக கொண்டு செயற்படக்கூடிய ஒரு நல்ல பண்பையும் கொடுக்கிறது. அந்த வகையிலே இப்போது நாங்கள் வந்து இப்போ 100 திட்டங்கள் நீங்கள் குறிப்பிட்டிருங்களா, எல்லா திட்டங்களையுமே இப்போ நாங்கள் பேசுவதற்கு நேரம் போதாது. இருந்தபோதும் இந்த விவேகானந்தா கல்லூரி நூற்றாண்டினுடைய பெருமையாக நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த விவேகானந்தா கல்லூரியினுடைய எதிர்காலத்தில் விவேகானந்தா கல்லூரியை நோக்கி வரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளை நீங்கள், என்ன மாதிரியான சாதனை பயணங்களுக்கான தயார்படுத்தல்களை செய்திருக்கிறீர்கள்? இப்பொழுது நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற அபிவிருத்தி திட்டங்கள் எதிர்வரும் சமுதாயத்துக்கு ஒரு பக்க பலமாக இருக்கிறது, ஐயமில்லை. குறிப்பாக அதிபர் கூறியது போல் அனைத்து பௌதிக வளங்களையும் நாங்கள் பெற்று தந்திருக்கின்றோம். இன்னும் கூறியது போல் இன்னும் 10-15 அபிவிருத்தி திட்டங்கள் எங்களிடம் இருக்கின்றது. ஆகவே எதிர்வரும் சமுதாயம் எங்களிடம் வந்தால் பௌதீக வளங்களுக்கு மற்றது இந்த பற்றாக்குறை நிலவாது என்ற உத்தரவாதம் அளிக்கப்படுகின்றது. ஆகவே அவர்களது ஒரே குறிக்கோள் கல்வி நிலையை மேம்படுத்துவதும் ஒழுக்க சீலர்களாக இந்த சமுதாயத்துக்கு பெற வைப்பதுமான ஒரு முயற்சியே அடுத்ததாக எங்களது பெரிய திட்டமாக இருக்கின்றது. அந்த வகையிலே கொழும்பு விவேகானந்தா கல்லூரிக்கு எதிர்வரும் காலத்தில் வரக்கூடிய சமுதாயத்திற்கு நாங்கள் அன்பான அழைப்பை ஏற்படுத்துகின்றோம். எமது பாடசாலையை வந்து கல்வி கற்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைகிறது இந்த 100ஆம் ஆண்டு திட்டம் என்று கூறிக்கின்றோம். அதோடு ஒரு விடயம் என்னென்னா, இப்போ எங்களுக்கு அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை அப்படின்னு யாரும் சொல்லல. அது என்னன்னு சொன்னால் அவர்கள் கேட்ட எல்லாமே வழங்கப்பட்டிருக்கு. ஆசிரியர்களோ மாணவர்களோ கேட்கின்ற அனைத்து விடயங்களும் பாடசாலையிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே எதிர்காலத்தில் கல்வி அடைவின் விருத்திக்கு இந்த பழைய மாணவர்களாக செய்யப்பட்டிருக்க இவ்வளோ விஷயமே என்ன அப்படின்னு சொன்னால் கல்வி அடைவின் விருத்திக்காக செய்யப்பட்டிருக்கின்ற விடயங்கள். ஆகவே எதிர்காலம் பிரகாசமானதாக இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டால் அதை இப்போ இருக்கின்ற மாணவர்கள், இப்போ ஏனைய பாடசாலை மாணவர்களோடு நாங்கள் எங்களது பாடசாலை மாணவர்களை கொழும்புல ஒப்பிடும்போது உண்மையிலேயே 100% மேலானவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் குறிப்பாக கலவன் பாடசாலை என்ற அமைப்பிலே இந்த விவேகானந்தா கல்லூரியினுடைய பங்களிப்பு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. பழைய மாணவர் சங்கத்திலே எமது மகளிர் அமைப்பை பொறுத்தவரை பெரிய முதுகெலும்பு இருக்கின்றார்கள். அவர்கள் பங்களிப்பு சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டியதாக 2017ஆம் ஆண்டு மகளிர் அமைப்பு உருவாக்கப்பட்ட பொழுதிலிருந்து இற்றை வரை மகளிர் அமைப்பு என்பது எம்ஐயை பொறுத்தவரை ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவிக்கு ஒப்பான ஒரு செயற்பாடாக கருதுகின்றோம். அந்த வகையிலே மகளிர் அமைப்பு எமக்கு பழைய மாணவர் சங்கத்தில் முதுகெலும்பாக இருக்கின்றார்கள். அதிபர் அவர்களும் இந்த மாணவர்களை பற்றி கூற வந்தீர்கள். நான் இடையில் ஆமாம், இப்போ இருக்கிற பிரசன்ட் மாணவர்களும் ஏனைய பாடசாலைகளில் நாங்கள் பார்க்குற மாணவர்களை விட சரியான ஒரு ஏழ்மையான பிரதேசங்களில் கஷ்டமான ஃபேமிலிஸ் குடும்பங்கள்லேருந்து தான் வராங்க. ஆனால் மிக சிறந்த ஒழுக்க சீலர்களாக மாறி இருக்கின்றார்கள். தேவையற்ற பழக்க வழக்கங்கள் எங்களை மாணவர்கள்ட்ட 100% இல்லை, முழுமையாக கிளியராக செயல்படுகின்றார்கள். அதே நேரம் இன்னொரு விடயம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் மாணவர்களுக்கான பாடசாலை இது. மாணவர்கள் இல்லாட்டி யாருமே இல்லை, அதிபரும் இல்லை, ஆசிரியர்கள் இல்லை, பழைய மாணவர்கள் இல்லை. அப்போ அதை இப்போ கிடைத்திருக்கின்ற வளங்களை அந்த மாணவர்கள் முறையாக பயன்படுத்தி மேலே வர்றதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இப்போ கடந்த காலங்கள் எங்கள் பாடசாலை பெற்றுள்ள வெற்றிகள், இப்போ கடந்த 2 வருடங்களாக நாங்கள் அகில இலங்கை மட்டத்தில் வில்லுப்பாட்டு, நாட்டார் பாடல் போன்ற போட்டிகளிலே அகில இலங்கை மட்டத்திலே முதன்மை நிலை பெற்றிருக்கின்றோம். அதே போன்று பிடி ஸ்கவுட் போன்ற போட்டிகளில் தொடர்ச்சியாக 2 வருடங்களும் நாங்கள் முதன்மை நிலை பெற்றிருக்கின்றோம். பல்கலைக்கழகத்துக்கு மருத்துவத்துறைக்கு 2 மாணவர்கள் சென்றிருக்கின்றார்கள். பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்ற மாணவர்கள் இருக்காங்க. ஸ்காலர்ஷிப்பில் கடந்த ஆண்டு 25 மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 70க்கும் மேலே எல்லா மாணவர்களும் 70க்கும் மேலே மார்க்ஸ் எடுத்த ஒரு நிலை எங்கள் பாடசாலையில் காணப்படுகின்றது. ஆகவே சகல துறை சார்ந்த அபிவிருத்திகளும் எங்கள் பாடசாலையிலே நடைபெறுகின்றது. ஆகவே மாணவர்கள் பாடசாலையை பயன்படுத்தி கொள்வதில் அவர்களது வெற்றி இருக்கின்றது என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ளலாம்.
கண்டிப்பாக அரசாங்கம் ஏதாவது செய்யும், எங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எங்களுடைய பாடசாலையை முன்னேற்றி கொண்டு செல்லலாம் என்று பொதுப்பாடாக எதிர்பார்ப்புகளை முன்வைக்காது, நாங்கள் எங்களுடைய பாடசாலைக்கு செய்ய வேண்டும் என்று பழைய மாணவர்கள் முன்வந்து நிறைய உதவிகளை செய்து நிறைய முன்னேற்றகரமான சிந்தனையோடு இந்த நூற்றாண்டு விழா முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதேவேளை இன்று பாடசாலையிலே மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் அதிபர் ஒரு கடமையை வைத்திருக்கிறார். நன்றாக படியுங்கள், உங்களுடைய கல்வியையும் அதே போல கல்விக்கு மேலதிகமான செயற்பாடுகளிலும் உங்களுடைய திறமையை முன்னிறுத்தி உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள், அதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்துவிட்டோம், இனி இது உங்கள் கையிலே என்று பொறுப்புகளை மாணவர் சந்ததியிடம் கையளித்திருக்கிறார்கள். ஆகவே நூற்றாண்டின் பெருமை விவேகானந்தா என்று சந்தோஷமாக பெருவிழா காணும் அந்த கல்வி நிலையத்தின் சார்பாக எங்களுடைய நிகழ்ச்சியிலே இன்று கலந்து கொண்டிருந்தார் கொழும்பு விவேகானந்தா கல்லூரியினுடைய அதிபர் திரு மூக்கப்பிள்ளை மூவேந்தன் ஐயா அவர்கள். அவருக்கும் நன்றி. அதே போல பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர் திரு கணேசன் முருகானந்தன் அவர்களுக்கும் எமது நன்றி. இந்த கொழும்பினுடைய சிறப்பாக மட்டுமல்லாமல் இலங்கையின் எல்லா பாகங்களிலிருந்து மாணவர்கள் வந்து கல்வி பயிலக்கூடிய நூற்றாண்டு காணும் அந்த கொழும்பு விவேகானந்தா கல்லூரியினுடைய பழைய மாணவி என்ற வகையில் நானும் அந்த விழா சிறப்புற வேண்டும், இன்னும் பல நூற்றாண்டுகளை எங்களுடைய கல்லூரி காண வேண்டும் என்ற அந்த வாழ்த்தை முன்வைத்து இன்றைய நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அதிதிகளுக்கு விடை கொடுப்பதோடு வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த நேயர்களுக்கும் மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வேண்டும். என்னோடு இணைந்திருந்த தயாரிப்பாளர் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரோடும் இணைந்து நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஜெய பாரதி கிருஷ்ணா. வணக்கம் நேயர்களே.